ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயுமே இருக்கிற பொருளை வச்சு நம்ம டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பாருங்கள், தேங்காய் பருப்பி தான் செய்ய போகிறோம். நல்லா முத்தின தேங்காவாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 தேங்காய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்துகிட்டு ஒரு பேனில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தேங்காய் நீங்கள் வதக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கொஞ்சமாக நெய் சேர்த்து கூட வதக்கிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். தேங்காய் ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம சைட்லேயே வந்துட்டு இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ரவை 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டையுமே நீங்கள் சேம் டைமத்தில் செய்யலாம். அதுதான் 10 மினிட்ஸில் செய்யலாம்னு நான் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்களா, ரெண்டையுமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். ரவாவும் அப்படி தான் நல்லா கொஞ்சம் லைட்டான ப்ரௌன் கலர் வரையிலே நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கவனமாக நீங்கள் வதக்குங்க. இல்லைன்னா நீங்கள் 1 பை 1 வதக்குறதுனால வதக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். அதெல்லாம் ஒரு பக்கம் வதக்கி பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டேன். அதுக்கடியில் வந்துட்டு 1/2 கிலோ சுகர் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சுகரோட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். பார்த்திங்களா, ஏலக்காய் போட்டோன்னே நல்லாவே வாசனை சூப்பராக இருக்குது. இந்த தேங்காய் பருப்பி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அடிக்கடி வீட்டில் செய்வோம். அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடைகளில் நம்ம எப்போயுமே கடையிலேயே வாங்கிட்டுருப்போம், நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அதுபோல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான, ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்த்தியான தேங்காய் பாறை தான் இது. இந்தளவுக்கு டேஸ்ட்டானதை யாராலையும் செய்ய முடியுமான்றதை நீங்கள் செஞ்சு காமிச்சு அசத்துங்க. அதுக்காக தான் நான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், இது மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான தேங்காய் பர்பி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கரண்டி எடுக்காமல் நல்லா கலக்கி விடணும். நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காவை நம்ம இனிமேல் சேர்க்க போகிறோம். பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய், ரவா, அந்த சுகர் சிரப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்களா, நல்லா கலக்கினதுக்கப்புறம் திக்கான ஸ்டேஜ் வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம நெய் எடுத்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம வந்துட்டு 1/2 கிலோ செய்கிறோம் அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் நெய் சேருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பர்ஃபெக்டாக வந்திருக்குது நம்மளுக்கு தேங்காய் பருப்பி. ரொம்ப வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தேங்காய் பருப்பியை செஞ்சு கொடுத்து அசத்துங்க எல்லாருக்கும். பாருங்கள், ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். சூடாக இருக்கும் போதே எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு அது கரெக்டாக நீங்கள் லெவல் பண்ணிவிட்டு கத்தி எடுத்துகிட்டு பீஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாயில் வச்சோன்னே கரையிற அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.